இந்த படத்தை வந்து நான் வந்து ஒரு கமர்ஷியலா வியாபாரத்துக்காக நான் பண்ணவே இல்லை. இந்த படைப்பு போய் சேர வேண்டிய தேவை இருக்குன்றதுனால பண்ணேன். நான் இந்த இடத்துல நான் இருக்கேன். என்னால செய்ய முடிய தமிழ் தேசியத்துக்கு என்னால செய்ய முடிய பங்களிப்பு இது, அவ்வளவுதான். என்னால களத்துல வந்து இப்போ வந்து போராட முடியும். இப்போ நீங்க யூடியூப் வச்சு நடத்துறீங்கன்னா, உங்களால முடிஞ்சது என்னன்னா ஒரு 4 தமிழ் தேசியவாதிகளை நீங்க வந்து இன்டர்வியூ எடுத்து இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியும். அது உங்களுடைய பங்களிப்பு. நீங்க இருக்க தளத்துல உங்களுடைய வேலை. அவ்வளவுதான். அரசியல் தளத்துல இருக்கவங்க வந்து அவங்களாம் ஊர் ஊரா போய் போராடுறாங்க, களத்துல நிக்கிறாங்க. அவங்களுடைய பங்களிப்பு. நான் சினிமா துறையில இருக்கிற என்னோட பங்களிப்பு இந்த மாதிரி படைப்புகளை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறது என்னோட பங்களிப்பு. நான் இருக்க துறையில நான் இதுக்கான முயற்சி பண்றேன். அப்படித்தான் இதை நான் பண்ணேன். இதுலதான் இந்த மாதிரி ஒரு சிக்கல் கொண்டு போய் படித்தாங்க. இதுல இப்ப முக்கியமா இப்ப பிவிஆர் அப்படிங்கிற நிறுவனம் அவங்க மேல மட்டும் ஒரு குற்றச்சாட்டா பார்க்கலாமா? இதுக்கு பின்னாடி ஆனா வேற யாரோ இருக்காங்க? இல்லையே, அதுல அப்படி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பிவிஆர் வந்து மேஜரா பிவிஆர் வந்து என்னன்னா கார்பரேட் சிஸ்டம் ஆயிடுச்சுங்க. யாரை நீங்க தொடர்புல ஒரு சிஸ்டம் வச்சுட்டு அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இப்படித்தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு சிஸ்டம் வச்சுட்டு நார்த் இந்தியன்ஸ் இங்க வந்து பண்றாங்க. அவன் இப்படித்தான் போகணும்னு சொல்லி பண்ணி இப்ப நீங்க வந்து இங்க வந்து 150 ஃபுல்லா உள்ள தமிழ்நாடு பூரா நுழைஞ்சிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா அவங்க எந்த படத்தை ரிலீஸ் பண்றாங்களோ அந்த படத்தை நீங்க வாங்க. ஹிந்தி படம் ஃபுல்லா போட்டாங்கன்னா பார்த்தா வேற வழி கிடையாது. உலக லெவல்ல இப்ப நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வாரம் வாங்கி இந்த மாதிரி ஆக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க எல்லாருமே அதை தவிர்க்கிறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே இப்ப பிவிஆர் இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க, நடக்க பாருங்க. நாங்க கொஞ்ச நாள்ல பிவிஆர் ஃபுல்லா போட்டாங்கன்னா ஃபுல்லா எல்லா ஊர்லயும் ஹிந்தி படம் ஓட நீங்க பார்த்ததே அடுத்தாலும் நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் ஹிந்திக்கு வந்து அதை ஒண்ணும் பண்ண முடியாது. நிறைய தமிழ் படங்கள் ஓடிடிக்கு டைரக்டா தள்ளப்படும். மொழி எதிர்ப்பா நம்ம பேசலாம். நான் என்ன சொல்றோம்னா நீ முதல்ல முன்னுரிமை இதுக்கு கூடன்றான், தமிழுக்கு கூட. அதுக்கப்புறம் நீ மத்த மொழியில கொண்டு வா. நீங்க பாருங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இன்னும் ஒரு 1 year 2 years எல்லா ஊர்லயும் மல்டிபிளெக்ஸ் போச்சுன்னா அங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஹிந்தி படங்கள் தான். ஸ்லோவா தான் வச்சிருவாங்க. ஹிந்தி படங்கள் தான் இருக்கும். அது தவிர்க்கவே முடியாது. இது ஒரு லாங் அஜெண்டாவா கூட இருக்கலாம். அது எனக்கு தெரியல. எனக்கு முன்னாடிலாம் ஹிந்தி படங்கள் அவ்வளவு வந்தது கிடையாது. சென்னையில மட்டும் தான் போகும். சென்னையிலேயே இந்த முக்கியமான ஈகா தியேட்டர், சத்தியம் தியேட்டர்ல அந்த மாதிரி இப்ப ஃபுல்லா எல்லா மல்டிபிளெக்ஸ் எல்லா ஊர்லயும் போகுது. ஹிந்தி படம் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க மார்க்கெட்டை பெருசு பண்ணிட்டாங்க. எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, திணிக்கிறாங்க. நீங்க வந்து வளைஞ்சு திணிச்சு அந்த படத்தை வந்து ஓட்டுறாங்க. இப்ப ஹிந்தி படம் பார்க்க ஆரம்பிச்சா நம்மளால வந்து அந்த பிரம்மாண்டம் அந்த இது வந்து ரசிக்க ஆரம்பிச்சா. இங்கிலீஷ் படத்துக்கு அடிமையானது போக இப்ப ஹிந்தி படத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அப்ப நம்ம என்ன நம்ம மொழி படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். அவங்களோட காம்படிட்டரா பண்ணீங்க. ஹிந்தி படத்தோட பிசினஸுக்கு நிகரா நம்மளால படம் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய பிசினஸுக்குள்ளதான் பண்ண முடியும். அப்ப அவனுடைய பிரம்மாண்டத்தை பார்த்து நம்மளால அங்க உள்ள போயிட்டாங்கன்னா நீங்க நம்ம படங்கள் தவிர்க்கிறது தான் படம். இப்படிதான் மற்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சினி இண்டஸ்ட்ரீஸ் லைக் எல்லாம் முழுக்க காணாம போயிட்டு அங்கேயும் ஃபுல்லா ஹிந்தி படம் வந்துருச்சு ஃபுல்லா வந்துருச்சு. எக்ஸாம்பிள் ஏற்கனவே இருக்கு அதுக்கு நடந்தது. இது இப்படி போயிட்டு இருக்கு. இப்ப நேத்து நமக்கு நடந்ததெல்லாம் அது பெரிய ஒரு வன்முறைன்னு கூட சொல்லலாம். இது பெரிய அதாவது நடந்த வன்முறை அது. எவ்வளவு படங்கள் வருது. அந்த படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்லயே பாக்குறப்போ இல்ல தியேட்டர்ல நம்ம போய் பார்க்கலனாலும் ஒரு 2 நாள் 3 நாள் இது ஓடினாலும் யாரும் போய் பார்க்கறதுக்கு உண்டான படங்களா இல்ல. அப்படி இருக்கிறப்போ அந்த படங்கள்லாம் விடுறாங்க. தொடர்ந்து ஒரு வருஷம் முழுக்க நான் என்ன சொல்றேன், நீ வியாபாரி, நீ வந்து ஓடலைன்னா உன் தியேட்டர்ல ஓட்ட முடியாதுன்னு நான் மாற்று கருத்துல. சரி, நீ ஒரு படத்தை போடுறீங்க, ஓடலைன்னா சும்மா வச்சு போட, உனக்கு எலக்ட்ரிசிட்டி பில் வேஸ்ட் ஆகட்டும், உனக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் வேஸ்ட் ஆகட்டும் நான் சொல்ல. நீ கொடு, ரிலீஸ் பண்ணு, வாய்ப்பு கொடு. வாய்ப்பு கொடுத்து அது நடக்கல. என்ன முன்னாடிலாம் முரளி ராகவந்தர் டைம்லையும் சரி, நீங்க சேது படம் வந்த காலகட்டத்துல கூட நீங்க அந்த படங்கள்லாம் இன்னைக்கு வந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு அந்த அவ்வளவு பெரிய இயக்குநர்ல உருவாயிருக்க முடியாது. சேதுலாம் 4 வாரத்துக்கு அப்புறம் ஹிட் ஆகி வந்தது. இப்ப ஒரே நாள் 11 மணிக்கு ரிலீஸ் ஆகி 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணி முடிச்சு விட்றாங்க. ஆள் வரலைன்னா தூக்கிடுறாங்க. அதோட லைஃப் டைம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஷெல்ஃப் லைஃப். ஆமா. இப்ப நீ புதுசா வர்றவங்கலாம் பெரிய சேலஞ்சு. இப்படி சொல்ல நீ ஸ்கிரீன் கூட கொடுக்க மாட்டேன், அவனுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றது, வாய்ப்பு மறுக்கப்படுறதுன்றது வந்து எவ்வளவு பெரிய அராஜகம். இப்ப இவங்க அதை ரிலீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு வாரம் அப்படிங்கறது அவங்க ஓட்டிருந்தாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. ரிலீஸுக்கே உள்ள ரிலீஸுக்கு நான் தான் கேட்கிறேன். ரிலீஸுக்கு தகுதி இல்லாத படம் முடிவு பண்றதுக்கு நீ யாருன்னு கேட்கிறேன். உன்ன என்ன அந்த தரக்கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. நீ தியேட்டர் வச்சிருக்க போடுறது அவ்வளவுதான். உனக்கு தியேட்டருக்குள்ள பேமெண்ட் நாங்க கொடுக்குறோம். அது இல்லாம கியூ புக் கட்டுற காசும் உனக்கு தான் வருது. நாங்க கியூ புக் கட்டுற காசும் உனக்கு வருதுன்னு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் புக் மை ஷோல 30% இப்ப எங்களுக்கு வர்ற காசுல இருந்து 30% புக் மை 10% நீ வாங்குற. நீ உன்னோட தியேட்டர்ல விளம்பரம் போடுற. பாப்கார்ன் விற்கிறதுல 10 ரூபா பாப்கார்னா 200 ரூபாய்க்கு அதில் காசு இருக்கு. பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கு. உனக்கு என்ன கொள்ள கழிச்சு, உனக்கு என்ன வருமானம் கம்மியா? தண்ணி பாட்டில் 20 ரூபாய்க்கு என்ன உனக்கு வருமானம் கம்மியா இருக்கு? நாங்க ரிலீஸ் பண்ணிட்டு நாங்க தான் லாஸ் ஆகிறோம். நீ தேட்டரே கொடுக்க மாட்டேன்றது எவ்வளவு பெரிய வன்முறை அது. இல்ல அது நீங்க வன்முறைன்னு சொல்றப்போ
ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓடாது அப்படிங்கறதுனால சொல்லி மட்டுமே தடுக்கிற மாதிரி தெரியல. இந்த படத்தை பேசுற அரசியல் சொல்லக்கூடிய விஷயத்து மேல இல்ல, அவங்க அதுதான் அது அந்த சந்தேகம் தான் எனக்கு வருது. அதாவது என்னன்னா, நீ நேத்தே வந்து ஒரு சின்ன படத்துக்குலாம் தியேட்டர் குடுத்துருக்காங்க. இத விட சின்ன படத்துக்கு. நம்ம படத்துக்கு குடுக்கல அப்படின்னா, நீ வந்து இந்த படத்த பார்த்து பயப்படுற. இந்த படத்தோட கருத்தியல் வந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை பார்த்தேங்க. பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லைங்க. ஒண்ணுமே நமக்கு அழகான நமக்கு விஷயங்கள் நமக்கு தெரியும். காட்டியிருக்காங்க. நமக்கு அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஈழத்து படம் அப்படின்ற மாரி நினைச்சுட்டு அத வந்து ஒதுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் போகட்டுமே, எங்க மக்கள்ட்ட போய் சேரட்டுமே, அந்த படம் போய் சேரட்டுமே. ஆனா நான் சொல்றேன் ஒண்ணு, இதே படத்த வந்து நான் ஓடிடில போட்டு ஹிட் அடிச்சு, இதே பிரசாத் லேப்ல சக்சஸ் மீட் வச்சு இந்த படம் ஓடி வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லி, ப்ரூஃபோட நான் டேஸ்போட காட்டுவேன். இது இவ்வளவு எத்தனை பேர் பார்த்திருக்காங்க? பாத்துக்க, இந்த படத்துக்கு வந்து இவ்வளவு எங்களுடைய ஆதரவு இவ்வளவு இருந்திருக்கு இந்த படத்துக்கு நான் காட்டுவேன். ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். இது எனக்கு கொடுத்த சவால் தான் இது. நான் இந்த படத்த வந்து ஹிட் பண்ணி சக்சஸ் மீட் வச்சே காட்டுவேன் நானு. ஓடிடில தான் ரிலீஸ் பண்ண போறீங்க. ஏன்னா பண்ணிட்டேன். நீங்க நாளைக்கு காலைல அனௌன்ஸ் பண்ண, நாளைக்கு காலைல ரிலீஸ் பண்றேன். நீங்க ஓடிடில போட்டு இந்த படம் சக்சஸ் பண்ணுவேன். சக்சஸ் பண்ணி சக்சஸ் மீட் வைப்பேன். கண்டிப்பா வைப்பேன். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ஓடிடில பேரல ரிலீஸ் ஆயிருக்கும். ரிலீஸ் ஆயிரும். நான் வந்து அதான் சொல்றேன்ல, நான் வந்து இந்த படம் வந்து சக்சஸ்ன்றத ப்ரூவ் பண்ணாம விட மாட்டேன். நம்ம மக்கள் ஆதரவு அளிக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு என்ன அந்த படம் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சேர வைப்போம். சேர வச்சு இந்த படத்தை ஹிட் பண்ணுவோம். இந்த படத்தை நான் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இனத்துக்கு எதிரா ஒரு வெறுப்போ, இல்ல ஏதோ ஒரு தவறான ஒரு அரசியல் பேச அதனாலதான் இந்த படத்தை கொண்டு போய் மனிதத்தை சேர்க்க- மனிதத்தை பேச பேச நான் அதனாலதான் கொண்டு போய் சேர்க்க. நீங்க எங்களை பாக்குறதே தப்பா பாக்குறீங்க. நாங்க அப்படி ஆள் இல்லடா. நாங்க சும்மா கோவமா பேசுவோமே தவிர உங்களை வந்து நான் வெறுக்கிற ஆட்கள் கிடையாது. நாங்க வந்து உங்களை மாதிரி இனிமையா பழகிட்டு பின்னாடி முதுகுல குத்துற ஆட்கள் கிடையாது. அப்படி நீ இது மனிதத்தை போட்டக்கூடிய படம் தான். இதைத்தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம். அதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. நம்ம ஒரு ஷோ கொடுத்து இன்னைக்கு கொடு, ஓடலைன்னா தூக்கு, நான் ஒன்னும் ஒண்ணு சொல்ல போறது இல்லை. நீ ஷோ கொடுத்துட்டு ஷோ பிரேக் ஆயிடுச்சுங்க, நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இல்லை, நான் ஏத்துக்கிறேன். ஆமா, ஓடலைன்னா என்ன பண்ணும்? கொடுக்கவே மாட்டேன்றது எந்த வகையிலைங்க? ஏன் எங்களுக்கெல்லாம் நீங்க கூப்பிட்டு வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் எடுத்து, ஒரு கெஸ்ட் மாரி கூப்பிட்டு வந்து படத்த காட்டுனீங்க. பட் தமிழ் தேசியம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ, யாருக்கு இந்த படத்தோட கருத்து ரொம்ப பிடிச்சிருக்கோ, அவங்கலாம் போய் பார்க்கணும்னு நெனச்சா, இப்படி தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா மட்டும் தான் அத போய் பார்க்க முடியும். ஓடிடி இல்லாம சொல்றேன் நான். அவங்க எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கும். அந்த ஒரு வாய்ப்ப தட்டி பறிச்சதுக்கு அப்புறமா, ஓடிடில எந்த தளத்துல அது வருது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம ஓடிடி பிளஸ்னு ஒரு சேனல்ல போடுறேன். இப்ப இன்னைக்கு அப்லோட் ஆயிடுச்சு, நாளைக்கு காலைல ரிலீஸ் பண்றேன். எல்லாரையும் பார்க்க வச்சு இந்த படத்தை வந்து ஹிட் பண்ணி காட்டணும்ன்ற ஒரு வெறி ஆயிடுச்சு நமக்கு. எங்களுக்கும் ஒரு சந்தை இருக்கு. எங்க படங்களுக்கு, சின்ன படங்களுக்கு ஒரு சந்தை. அப்படி நம்ம பண்ணும்போது தான் என்ன ஆகுன்னா, நம்ம மாதிரி இந்த மாதிரி படைப்புகள் வந்து நிறைய நம்ம கொண்டு வர முடியும். பரவாயில்ல, நீ தேட்டரே கொடுக்கலனாலும் எங்களுக்கு சந்தை இருக்கு, எங்களால உருவாக்க முடியுன்றத நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். அப்படி தேவை இப்ப நமக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு நேத்து எனக்கு வந்து நியூயார்க்கு முதல் நாள் என்னோட அஜெண்டாவே இது, இந்த இருக்கான அஜெண்டாவே அதுதான். இந்த மாதிரி நம்மளுடைய படங்கள், சின்ன படங்களுக்கு, நம்ம தமிழ் சார்ந்து பேசக்கூடிய படங்களுக்கு எங்களுக்கு ஒரு சந்தை இருக்கு. நான் எப்படியும் தியேட்டர்ல கொடுத்தா பார்க்க போறேன். அதை ஓடிடில கொடுத்து பார்த்து போறேன். நேரடியா எனக்கு வந்துட்டு போகுது. மக்கள் பார்த்தா போதும். மக்கள் பார்த்தா போதும். எல்லாரும் போன் வச்சிருக்கேன். மக்கள் பார்த்தா போதும், போட்டேன் வந்துட்டு போகுது. உனக்கு நான் எடுத்து 50% கொடுக்கறதுக்கு நான் ஓடிடில போட்டு அப்படியே எடுத்து போறேன். இல்ல இன்னொரு பக்கம் பார்த்தா, இத வந்து ஒரு வன்முறையா நம்மள இந்த படத்த வந்து தியேட்டர்ல வராம தடுக்கிறானாலே, இத போய் மக்கள் பார்க்கறதுக்கு இன்னும் ஆவல தூண்டி அவ்வளவுதான். நான் வந்து அவ்வளவுதான். அதுதான் நீ அதான் பண்ற நீனு. நம்ம ஆக்சுவலா நினைச்சது என்னன்னா, மெயின் ஸ்கிரீன்ல வரும்போது அந்த நடிகர்களுக்கான அங்கீகாரம் பெருசா இல்ல ஒரு ஆசை இருக்கும்ல. ஆசை இருக்கணும். என்னோட படத்தை வந்து திரையில பார்க்கணும், என் ஃபேமிலியோட பார்க்கணும்னு ஆசை இருக்கும். தியேட்டர் ரிலீஸ். சாமானியம் தானே. இப்ப நீங்க பெரிய நடிகர்கள்னா வரல, தியேட்டர்ல நம்ம பணம் வந்தா போதும்னு முடிவு பண்ணிடுவாங்க. இவங்களுக்குலாம் பணம் முக்கியம் கிடையாது, அங்கீகாரம் தான் முக்கியம். அப்ப அவங்க அதை எதிர்பார்ப்பாங்கல்ல. ஓ இந்த படம் வந்து ஓடிடியில் நாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஆனா பார்த்தீங்கன்னா, நான் படம் ரிவ்யூலாம் கூட பண்ணுவேன். வணங்கான் படத்துக்கு நான் டிக்கெட் வாங்கிட்டு புக் பண்ணிட்டேன். அடுத்த நாள் போனா பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து இல்ல படம் வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் எங்களுக்கு காசு திருப்பி குடுத்தாங்க. எனக்கு சிம்பு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால மாநாடு படத்துக்கு நான் இதே மாரி போறேன். ஆனா படம் டிலே ஆகுது. சோ நீங்க ஒரு தயாரிப்பாளராகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு படத்த ரிலீஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு தடங்கள் வந்து எனக்கு அது தெரியவே இல்லை. எனக்கு புரியல அது. எந்த படத்துலயும் என்னுடைய, அதாவது நம்ம மாநாடு ரிலீஸ் பண்ணும்போது அந்த ரிலீஸ் டிலே ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது. நாங்க 1% கூட நான் காரணம் கிடையாது. ஆனா வந்து நான் சேலஞ்சா அதை ரிலீஸ் பண்ணி காட்டினேன். வணங்கான் ரிலீஸும் டிலே ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது. அதுவும் திட்டமிட்டு நடத்தப்பட்டதுதான். என்னால தப்பு கிடையாது. இது எப்படி சொல்றது? நான் நிறைய உடைச்சு பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், அது பெரிய பிரச்சனை ஆயிடும். பேசக்கூடாதுன்றதுக்காக நான் பொறுமையா அப்படியே போயிட்டு இருக்கேன். இங்க அமைப்புகள்னு வச்சிருக்கவங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. அது தயாரிப்பாளர் சங்கம். சங்கங்கள் எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் நீ கோயம்புத்தூர்ல அவனால பண்ண முடியுதுன்னும் போது, நீ இவ்வளவு பெரிய அமைப்பு, தயாரிப்பாளர் சங்கம் அமைப்பு
உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே. இவங்க நினைச்ச தேட்டரை கேள்வி கேட்கலாம்ல பிவிஆர். கண்டிப்பா கேட்கலாம், கொடுக்க முடியாது. உனக்கு பிஆர் நாங்க புறக்கணிச்சு போங்க, தமிழ் படமே கொடுக்க கொடுக்க மாட்டோம். மாட்டோம், உனக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லு. அப்புறம் தமிழ்நாட்டுல யார் போய் பார்க்க நீங்க போறாங்க? நம்ம ஆளுங்க தேர்ந்தீங்க, நம்ம பண்ற தப்பு என்னன்னா, நீங்க பிவிஆர் கேட்டாங்கன்னா 50% ஷேர் கொடுப்பாங்க. நம்ம ஆளுங்க கேட்டாங்கன்னா 70-30 நம்ம தமிழ் Bargain அப்படி பண்ணி நம்மளை காலி பண்ணுவாங்க. நம்ம தமிழ் திரையரங்க உரிமையாளர் பிவிஆர் கேட்டா கொடுக்குறேன். நீ புறக்கணின்ற, தேவையில்லைன்னு சொல்லு, வரட்டு பேச்சுவார்த்தைக்கு வரட்டேன். மேனேஜ்மெண்ட் யாருன்னே நமக்கு தெரியாது, ஓனர் யாருன்னே தெரியாது. இங்க இருக்க ஒரு வேலைக்காரன் தான் அதை முடிவு பண்றான். அவனுக்கு என்ன, அவனுக்கு அவங்க மேனேஜர் சொல்றப்ப ஃபாலோ பண்றான். மேல ஓனரை கொண்டு போய் உட்காந்து பேசுவான், உட்காந்து பேச, இது எங்களுடைய பிரச்சனையா அப்படி சொல்லுவான், இதான் எங்க பிரச்சனை சொல்லி பேசுவான். நீ கீழே வேலைக்காரனே பேசினா என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு நீங்க இப்ப என்கிட்ட வேலை செய்யறவன் நான் சொல்றதை செஞ்சுவான், நீ அவன் நான் சொல்றதை மட்டும் தான் செய்வான், எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பான். நீங்க நம்ம என்ன பிரச்சனை போய் அவன்கிட்ட சொல்றதுனால என்ன இருக்கு? அவன் சார் எங்களுக்கு தெரியாது சார், மேல சொல்றதை நான் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு. மேல மீட் பண்ணி பேசுறது ஒரு அமைப்பா இருந்தாலும் போய் பேசணும், கூப்பிட்டு பேசணும்ல. அதை செய்ய மாட்டாங்க. ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்ற நம்பிக்கை வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு புரியாத கேள்வி என்னன்னா, இவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த எலெக்ஷன் 1 கோடி 2 கோடி எடுத்து வந்துடுவாங்க. எடுத்து வந்து காசு கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க. எதுக்கு பண்றானுங்க? ஏன் காசு கொடுத்து உள்ள என்னதான் இருக்கு அப்படி ஜெயிச்சு வந்து? இது என்ன காமெடிலாம் இருக்கும். படம் பண்ணாத தயாரிப்பாளர் தான் நிப்பா. அதுல அந்த படம் பண்ணாத தயாரிப்பாளருக்கு ஓட்டுரிமை இல்லைன்றதுக்கு என்ன பண்ணுவோம்? எலெக்ஷன் நிக்க முடியாதுக்காக 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு ஒரு படத்தை வாங்கி அதை அவன் பேர்ல சென்சார் பண்ணிட்டு போயிருப்பான். ஏன்னா மானங்கட்ட குழப்பம். இது எதுக்கு இந்த குழப்பம் உங்களுக்கு? நீ அப்படி நின்று என்ன கிளிக்க போறேன்னு கேட்கிறேன். இன்னொரு படத்தை 1.5 லட்சம் 2 லட்சம், ஒரு படமே எடுக்க உனக்கு துப்பு கிடையாது. எடுத்து நீ வந்து அந்த படத்தை வெற்றியோ தோல்வியோ சந்திச்சு நீ எலெக்ஷன்ல வந்து நின்னா உன்னை பாராட்டலாம். 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு ஒரு படத்தை வாங்கிட்டு வந்துட்டு அந்த படத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி அந்த படத்தை காமிச்சு எனக்கு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு வந்து நிக்கிறீது. இது மாதிரி கேடு கட்ட புழப்பு வருது இல்ல, எதுக்கு அந்த வேலை செய்யற? அப்படி செஞ்சு நீ வந்து நீ என்ன கிளிக்க போற சொல்லு. நான் இப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் வந்து இந்த சமூகத்துக்கு செய்ய போறேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். இதுக்கு தூக்கு போட்டு சாகலாமே நீங்க எல்லாம். எதுக்கு இந்த மாதிரி ஒரு பொழப்பு? அடுத்தவன் வந்து இந்த தொழிலை நாசம் பண்றதுக்கு நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஒன்னாலே படம் எடுக்க முடியாம தானே நீ 1.5 லட்சம் ரூபாய் படம். அப்ப அந்த மாதிரி சூழல்ல இருக்கு. பண்ணி நீ வந்து என்ன பண்ணிட போற? இல்ல இதுக்குள்ள நடக்கிற கட்ட பஞ்சாயத்து, அதன் மூலியமா கமிஷன், அதுதான் பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கொண்டு வந்து செலவு பண்ணி தயாரிப்பாளர் ஓட்டர்ஸா மாத்துறாங்க.